செய்தியின் தலைப்பு உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையின் தேவன் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம தேவ செய்தி பார்த்துட்டு இருக்கோம். முதல் நாள் உள்ளது நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஆதாரமாக யாத்ரா 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இது ஆரம்ப நாள்ல தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். முதலாவது நான் ஆண்டவருக்குள்ள ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்ததுனால தான் நான் அதிகமாய் ஆண்டவரை திட்டி சேர்ந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பல வருஷங்களுக்கு முன்னாடி 6 மாசம் டைம் கொடுத்து இனி 6 மாசத்துல உன்னுடைய சரீரம் எல்லாம் மாறி போயிடும், லூக்கடமா என்கிற ஒரு வியாதி வரும் என்று டாக்டர்ஸ் நிறைய பேர் 2-3 டாக்டர்ஸ் சொல்லி அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சகோதரி சொன்னாங்க, இங்க ஒரு ராயபுரத்துல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவங்க கிட்ட போய் நீங்க அவர்கிட்ட போய் ஜாப் பண்ணீங்கன்னா அவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பாரு, ஜெபிப்பாரு, ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லி அனுப்பினாங்க. அப்ப என் கூட யாருமே கிடையாது. அந்த அட்ரஸ் வாங்கிட்டு நான் மட்டும்தான் அந்த ரிசல்ட் எல்லாம் கொண்டுட்டு அவர்கிட்ட போனேன். அப்ப அவர்கிட்ட போகும்போது அவர் அந்த எடுத்து பார்த்துட்டு அவர் சொன்னாரு, உனக்கு இந்த வியாதியா வராது, ஆனா உன்னை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில உன் இருதயம் முழுக்க ஆண்டவருக்கு வேணும். நீ உலகத்தை நேசிக்கிற, மனிதர்களை நேசிக்கிற ஒரு மனுஷனும் உனக்கிட்ட உண்மையா அனுபவிக்கவே மாட்டான். உன்னால ஒரு காரியம் ஆகுனா உன் மேல அனுபவிப்பாங்க. யாருடைய அன்பும் உனக்கு நிரந்தரமா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீ முழுக்க முழுக்க எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த ஊழியக்காரர் முதல் சொன்னார். அப்புறம் சொன்னார், இந்த யாத்ரா 34:10 படி தேவன் உன்னை பயன்படுத்துவார். ஆனா நிறைய பொறாமைகளும் நிறைய எதிர்ப்புகளும் உனக்கு ஒரு மாதிரி வரும். ஆனா நீ எப்படி இருக்கணும்? திடனாய் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தையும் சொல்லி அநேக காரியங்களையும் சொன்னாரு. ஜெபிச்சு எனக்கு ஜெபனை கொடுத்தாரு. அதை டெய்லி குடிக்க சொன்னாரு, அப்ளை பண்ண சொன்னாரு. அப்படி போட்டேன். ஆனா நம்பிக்கையை தான் போட்டேன். ஆனா ஆண்டவராகி கர்த்தர் அதுக்கு மேலாகவும் என்னோட பேசி என்னுடைய கலக்கம், சந்தேகம், பயம் எல்லாத்தையும் நீக்கி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் முன்னாடியுமே சாட்சியை நிறுத்தி இருக்கிறார். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? கர்த்தர் நல்லது. ஹல்லேலூயா. இதை நான் சாட்சி சொல்றதுக்கு வெட்கப்படவே மாட்டேன். ஏன்னா நான் அப்படி ஆயிருந்தேன்னா என்னுடைய நிலைமை இன்னைக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, என்னென்ன நடந்திருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, என்னை அந்த ஒரு குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். என்னைக்குமே நான் அதை மறக்காதபடி என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் தேவனுக்கு மகிமை செலுத்தணும்னா கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், எதுக்காக எனக்கு சுகம் கொடுத்து காப்பாத்தி இருக்கிறாரு, எதுக்காக பொருளாதாரத்துல தேவன் உயர்த்தி இருக்கிறாரு, என் அம்மா அப்பாவால செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் அவர் எதுக்காக செய்தார். உயிர் இருக்கிற வரைக்கும் சாட்சி சொல்லணும். உயிர் இருக்கிற வரைக்கும் தாழ்வுல என்னை நினைத்த ஆண்டவரை நான் துதிப்பேன்னு சொல்லி துதிக்கணும். இதுக்குதான் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரே தவிர வேற எதுவும் சீக்கிரட்டா வச்சுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. அதனால பப்ளிக்ல நான் எப்பவும் சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறதே கிடையாது. யாத்ரா 34:10 நம்ம பார்க்கும்போது உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்றாரு பாருங்க. மோசே கிட்ட என்ன சொல்றாரு? நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஒரு தனி நபரா வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் மேல வைராக்கியம் இருந்துச்சுன்னா உங்க ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்லுவார். இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த யாக்கோபு லாபான் பாத்துட்டீங்களா? அதை எடுத்து ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கும் போது யாக்கோபு லாபான் 2 பேர் நடுவுல லாபான் சொல்றான், நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளலாம். நீ இதுல எங்களுக்கு தொந்தரவு பண்ணாத. நீ என்ன செய்த? என்னுடைய மகள்கள் எல்லா நன்மைகள் நீ சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போயிட்ட. ஆனா என்ன செய்யாத? மறுபடியும் என்னுடைய எல்லைகள்ல தொந்தரவு பண்ணாத. நானும் அந்த மீறி வரமாட்டேன், என் பிள்ளைகளை தேடி வரமாட்டேன், நீயும் இங்க வராது அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொண்டாங்க. எடுத்தத வாசிங்க. எந்த இடத்துல?
ஆதியாகமம் 31 இல்ல அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் நம்ம போஜனம் கொடுத்து அந்த இடத்துல 2 பேர் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வாங்க. அதான் அந்த பக்கம் தான் அந்த கடைசியில் இருக்கு. 26வது வசனம் 31 ஆதியாகமம் 31 26. அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருடனாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளை போல கொண்டு வந்தது என்ன செய்தேன்? இப்ப அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். இனிமேல் நீ என்ன செய்வனா, நீ கூட்டிட்டு போனா நம்ம இருவரை என்ன செய்துக்கலாம், ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம். ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணினாங்க. பெலிஸ்தர் என்ன செய்தாங்க, உடன்படிக்கை பண்ணினாங்க. பாருங்க அந்த தேசத்துல 44 31-44 வாசிங்க. இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜெகர்சகதூதா என்று பெயரிட்டார். யாக்கோபு அதற்கு கலேயத் என்று பெயரிட்டார். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலேயத் எனப்பட்டது. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். நம்முடனே ஒருவரும் இல்லை, நம்ம நடுவுல ஒருவரும் இல்லை, கர்த்தர் இருக்கிறார், அவர் நியாயம் விசாரிக்க கடவர். தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறாங்க. ஈசாக்கு கூட பாருங்க, ஈசாக்கை தொடர்ந்து வராங்க இல்ல, ரெகோபோத் ஏசேக்கு சித்னா 2 இடத்துலயும் என்ன செய்யறாங்க, பெலிஸ்தர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, தொடர்ந்து வந்து அபிமலேக்கு அவருடைய ஜனங்கள் எல்லாரும் வந்து அவனை விரட்டி விடுறாங்க. கடைசியில ரெகோபோத் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவன் என்ன செய்யறான், தண்ணி இனிமே இந்த துறவு தோன்றும், இல்ல தண்ணி வந்திருக்கு, இனிமே சத்துக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவுக்கு பேர் ரெகோபோத் அப்படின்னு வைக்கும் போது அப்ப என்ன செய்யறாங்க, அந்த இடத்துலயும் அவங்க சத்துருக்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஈசாக்கோட சமாதான உடன்படிக்கை பண்ணி கொடுக்குறாங்க. உடன்படிக்கைன்னா அதுதான். அது மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் மோசையோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை தான் இந்த மாசத்துக்கான வாக்குத்தத்தம். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். மோசையோடு வராங்க பாத்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமை தனத்திலிருந்து புறப்பட்டு மோசை லீட் பண்ண கூட வருகிறாங்கல்ல, அவர்களுக்கு முன்பாகவும் நான் என்ன செய்வேன், எல்லா ஜனங்கள் பார்வோனோட ஜனங்களும் அதிசயத்தை தான் கண்டாங்க. மோசை மூலமாக செய்த திரளான அற்புதங்களை கண்டாங்க. வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். மோசே கூட இருந்த ஜனங்கள் அவங்க என்ன செய்தாங்க, அற்புதத்தை காணுகிறதுக்கு ஒரு குறைவு வரும்போது அந்த இடத்துல தேவன் வந்து அற்புதம் செய்வார். அப்ப எப்பெல்லாம் குறைவு வந்துதான் மோசைக்கு முன்னாடி முறுமுறுத்தாங்க, கர்த்தரை துக்கப்படுத்தினாங்க, அப்பெல்லாம் மோசையை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்தார். மோசே என் தேவனே என்னை வழி நடத்துதுன்னே நம்ம ஆராதனை வழியில பாடுவோம். அது மாதிரி மோசே மூலமாக கர்த்தர் வழி நடத்தி அற்புதங்களை செய்து கொண்டே போகிறார். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமாய் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, அதே தேவன் இன்னைக்கு சொல்றாரு, நீ மோசையை போல எப்படி இருக்கணும், என்னுடைய வழி நடத்துதலின்படி நீ நடத்தப்படணும். நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு நீ போய் என்ன செய்யணும், தைரியமாய் வார்த்தைகளை சொல்லணும். மோசையுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைக்கு தான் நடந்தது. ஆரம்ப காலத்துல இந்த மோசை வேற, 2ஆம்
வருஷம் நடத்தப்பட்ட மோசே வேற, அதுக்கு அடுத்த 40 வருஷம் நடத்தப்பட்ட மோசே வேற. 120 வயசு வரைக்கும் மோசே உயிர் வாழ்ந்தார். முதல் 40 வருஷம் அப்படி போயிடுச்சு, அம்மா வீட்டுல பார்வனுடைய அரண்மனையில அப்படிலாம் போயிடுச்சு. அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்துல போச்சு. அதுக்கடுத்த 40 வருஷம் ஜனங்களை லீட் பண்ணுகிறது, அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல நின்று அப்படி போச்சு. 120 வருஷம் அவர் மரித்தார். ஆனா இந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல நிற்கும் போது தேவன் சொன்னதை விட மேல அதிகமா யாருடைய டார்ச்சர் அவருக்கு வந்ததுன்னா ஜனங்களுடைய எரிச்சல் கூட்டுகிற காரியம். அதனால ஆண்டவர் சொன்னதுக்கு மேல என்ன செஞ்சுட்டார். அதனால என்ன செய்யல, கானான் தேசத்துக்கு போகல. இன்னைக்கு கூட நம்மளை எரிச்சல் கூட்டுகிற அநேக காரியங்கள் வரலாம், நம்மளை டென்ஷன் படுத்துகிற காரியங்கள். அதெல்லாம் எதுக்குன்னா நம்மோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை, நம்மை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள், நாம் இந்த மாதத்துல பிரவேசிக்க இருக்கிற நன்மையான காரியங்கள், அனுபவிக்க இருக்கிற நன்மையான காரியங்களை அழித்து போடுறதுக்கு ஏற்பதான். அப்ப நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொன்னா அதை காத்துக்கொள்றது உடனே இச்சைக்குதான் விலகி காக்கணும் இல்ல. கோபம், எரிச்சல், அந்த மாதிரி காரியங்களுக்கு கூட நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மள என்ன செய்வாங்க, எப்பவுமே வேதனைப்படுத்துவாங்க. யோபுவினுடைய மனைவி, யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்கதான் எரிச்சலை மூட்டினாங்க. என் குடும்ப சூழ்நிலை சொல்லக்கூடாது. குடும்ப சூழ்நிலை இப்ப பாருங்க, நீங்க சபைக்கு வந்தா சபையில, ஊழியத்துல, வேலை செய்யற இடத்துல, நீங்க பிசினஸ் பண்ணுகிற இடங்கள்ல, நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு சூழ இருக்கிறாங்களோ அவர்களை கொண்டுதான் நீங்க உடைக்கப்படுவீங்க. நீங்க ஒரு டென்ஷனுக்குள்ள ஆக்கப்படுவீங்க. அதனாலதான் ஊழியம் செய்ய வரும்போது என்ன வருது, ரிலாக்ஸா வரும். யார்கிட்டையும் ரொம்ப பேசுறது கிடையாது. எதுக்குன்னா பேசுறது நம்ம டென்ஷன் ஆகும். இன்னைக்கு நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிற அபிஷேகத்தையும் கர்த்தருடைய வெளிப்பாடுகளையும் நான் இழந்து விட விரும்புகவே இல்லை. என்னை வேற என்ன, இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், சபைக்கு வார்த்தைகளை கொடுக்கணும், உங்களை அபிஷேகிக்கணும், உங்கள்கிட்ட இருக்கிற கட்டுகளை உடைத்து உங்களை நிறைத்து கர்த்தர் அனுப்பணும். என்னை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்திருந்தா அதுக்கு முன்னாடி உங்களோட டென்ஷன் ஆகி எனக்கு ஒரு லாபம் கிடையாது. அந்த சிந்தையோட நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா இந்த மாதத்துல என்ன செய்வீங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்வீங்க. ஆண்டவர் சொல்ற, நீ மோசையை போல தனியா நின்னாலும் நான் உன்னோட இருக்கும்படிக்கு நீ என்ன செய்யணும், உன் வழிகளை காத்துக்கொள். அப்ப யாரோட உடன்படிக்கை பண்ணுகிறார், கொலத்து கொண்டு கோத்திரத்துக்கு போனா ஆண்டவர் ஆட்களை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி தெரிந்து கொண்டுதான் அந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கொண்டு முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துறார். இப்ப யாரெல்லாம் முதலாவது தேவனால் தொடப்பட்டு இங்க வந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு நிறைய பாடுகள் உண்டு, அவங்களுக்கு எப்பக்கோ நெருக்கங்கள் வரலாம். ஆனா சில பேர் என்ன செய்வாங்க, நெருக்கத்துல எதுக்கு இருக்கிறது, விசாலத்துல எல்லாரோடையும் சேர்ந்து போயிடலாம். குடும்பத்துல இருக்காங்க, எல்லாரும் விசாலமா இருக்காங்க, நான் மட்டும் என்னத்துக்கு நெருக்கப்பட்டோம்னு செய்வாங்க. உலகத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனா தேவன் விடவே மாட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஒரு மனுஷிய ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னா அப்படின்னா இஷ்டத்துக்கு போக விடவே மாட்டார். என்ன இழுத்து பிடிக்க நம்முடைய வாழ்க்கையில நிறைய காலங்கள் வீணாய் போயிடும். ஆனாதான் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நம்முடைய காலத்தை குறிச்சு ஒரு நாள் நம்ம கவலைப்படுவோம். ஐயோ எவ்வளவு காலம் நம்ம அழுது புலம்பி அவர்கிட்ட எதிர்த்து நின்று பாவத்துல விழுந்து போய் உலக சிநேகத்தை நாடி கர்த்தரை விட்டு தூரமா போயிடலாம்னு நினைச்சு என்னெல்லாம் பண்ணுவோம், என் வாழ்க்கை இப்படி நாசமா போயிடுச்சேன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியிருக்கோம், உணர வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இந்த ஆண்டவர் வாலிபராயத்துல அவர் பெயர் சொல்லி அழைத்தார், காலேஜ் படிக்கும் போது பெயர் சொல்லி அழைத்தார். ஆனா அந்த நாள்ல ஒப்பு கொடுத்தா என் வாழ்க்கை அந்த நாள்ல இருந்து எப்படி பிரகாசித்திருக்கும் பாத்தீங்களா, தெரியல, எனக்கும் தெரியல, இதை வழி நடத்துறதுக்கு யாருமே இல்ல. ஆண்டவர் பேசி பெயர் சொல்லி கூப்பிட்டு அவருடைய ஊழியத்தை கொடுத்து கூட செய்ய தெரியல. அதனால பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில எவ்வளவு காலங்கள் கண்ணீர்லயே கழிஞ்சு போயிடுச்சு. வருஷங்கள் எல்லாம் எப்படி தவிப்பிலையும் கண்ணீர்லயும் சத்துலத்திலையுமே வீணா போயிடுச்சு. அப்ப அந்த நாள்லயாவது முழுமையான ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல. நான் நினைச்சது மாதிரி என் குடும்பம் மாறணும் இதேதான் என்னுடைய புலம்பலாவே இருந்துச்சு. அப்ப பாருங்க, தேவன் உங்களோட உடன்படிக்கை பண்ணி உங்களை தெரிந்து கொண்டு ஆலயத்துக்கு கொண்டு வந்து உங்களை ஞானஸ்தானம் பெற வச்சு உங்களை தேவனை பற்றி அறிகிற அறிவை கொடுத்துட்டாருன்னா
நீங்க தான் பொறுப்பாளி. அந்த 6 லட்சம் பேருக்கும் மேலான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மோசே ஒரு பொறுப்பாளியோ, நீங்க தான் உங்க குடும்பத்துக்கே பொறுப்பாளி. அது 5 பேரா இருக்கலாம், 7 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், ஜாயிண்ட் ஃபேமிலியில கூட இருக்கலாம். நீங்க தான் பொறுப்பே. அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்றதுக்கு நீங்க சரியா இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? நிச்சயமா உங்களுக்கு இந்த 34:10 சொன்ன வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். ஏன்னா உடன்படிக்கை பண்றதுக்கு எல்லாரையும் கூப்பிடல. லாபான் வரான், யாக்கோபு கூட மட்டும்தான் உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்ப யாக்கோபு சொல்றான், நம்ம 2 பேருக்கு நடுவுல வேற யாரும் கிடையாது, நீ வா நான் வரேன். எப்படி தாவீது கோலியாத் தன்னை தனியா வந்தா, அந்த மாதிரிதான் தேவ சமூகத்துக்கு ஒருத்தர் போகணும். நீங்க எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை யார் மூலமாலாம் பெற்றிருக்கீங்க பாத்தீங்களா? எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க? யாத்திரை 34:10 ஒருத்தர் கை கொடுக்குறாங்க. இப்படின்னா யாராவது இதுக்கு முன்னாடியே ப்ராபசி சொல்லிருப்பாங்க. எத்தனை பேர் கை கொடுங்க? 1 2 3 4 பேர், 4 5 பேர். அப்ப இது இப்படியெல்லாம் நீங்க தியானிச்சு பார்த்திருக்கீங்களா? வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே என்ன செய்யறது? ஐயோ ஆண்டவர் என்ன கொண்டு பெரிய காரியம் செய்ய போறாரு, இந்த மாதிரியே. அப்படி கிடையாது. அதுக்கு எத்தனை படிகள் இருக்குது பாருங்க. யோசுவா 1:5 எனக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தார் ஒரு ஊழியக்காரன் மூலமா. நான் ரொம்ப நாள் அது படியே என்னை ஆசீர்வதியும் என்ன ஆண்டவரே எதிர்த்துட்டு வராங்களே, நான் என்ன பண்றது? என் ஜீவனுக்கு தான் வைப்பாங்களே, இவதான் இந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு, இவளை போட்டு தட்டா என்ன அப்படிதான் பண்ணாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிக்க போது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர்கிட்ட நான் போயிருக்கும்போது கையில கைச்சு சொன்னார், யோசுவா 1:5 வாக்குத்தத்தம், உன்னை யாருமே ஒண்ணு அசைக்க முடியாது, நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு யோசுவா 1:9 கொடுத்துருக்கிறார். இல்ல நீ என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கிற யோசுவா 1:9 நம்ம நிறைய நேரம் வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பாய் இருப்பதாக, நீ வலது புறமும் இடது புறமும் சாயாத. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். இரவும் பகலும் உனக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தையை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. நீங்க நல்லா இருக்கணும்னா, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னா, முதல் மார்க் வாங்கணும்னா, ஏதாவது சாதிச்சு காமிச்சுன்னா அடுத்த கிளாஸ்க்கு போகணும்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்துல தியானமா இருக்கணும். போன மாசம் எல்லாம் நாங்க தியானமா இருந்தோம். எந்த வசனம்? என் பிரியமேல் இருப்பவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை. உன்னத பாட்டு 4:7 தான் நினைக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா 30 நாள் அளவுக்கு நமக்கு ஆவிக்குரிய அழகு கூடிட்டே போச்சு. உங்களுக்கு கூடிச்சா இல்லையா? எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய அழகு கர்த்தர் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு அழகு என்கிட்ட வந்ததுன்னு கை தூக்கி காமிக்க பார்க்கலாம். நான் விழுத்துக்க மாட்டேன். இப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லாதான் தூக்குங்கள, புரியாமலே சில பேர் தூக்குறாங்க. புரிஞ்சு தூக்குறவங்க நான் பார்க்கறேன். அதுதான் கம்பெனிக்கு என்ன அர்த்தம்? நான் எங்க இருந்து ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றபடி வாழ போறேன். அப்படி கிடையாது. நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதுக்குதான் சத்தியத்தை தேவன் கொடுக்கிறதே. எதுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார்? இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய மகனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நவம்பர் 27 அன்னைக்கு தியானிச்சு அவனுக்காக அனுப்பி கொடுத்தேன். இதுதான் சபைக்கு நாங்க பார்க்க போறோம். இது இந்த வருஷத்துக்கு உனக்கு, நீ அதுல இருக்கிற படியெல்லாம் நடத்தினா, இதை தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு அவனுக்காக நான் பிளஸ் பண்ணி நான் சொல்ல முடிஞ்சது. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய தேவன் ஒண்ணுத்துக்கு உதவாத நம்மளோட கூட சேர்ந்து என்ன செய்யறாரு? அவர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்றாரு. உடன்படிக்கையின் தேவன். நம்முடைய தேவன் யாரு? உடன்படிக்கையின் தேவன். நிறைய நம்ம பாக்குறோம். நம்ம திருவிருந்து எடுக்கும் போது என்ன செய்யறோம்? அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறோம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறோம். கணவன் மனைவி தேவ சமூகத்தில் இணைக்கப்படும் போது அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார்கள். எப்படி மணவாளன் இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபை மேல அன்பு கூர்ந்தாரோ, அது போல கணவன் மனைவி என்ன செய்யறாங்க? ஒருத்தரோடு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அவருடைய புதிய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். அதே மாதிரிதான் இன்னைக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உடன்படிக்கைகளின் தேவன். யாத்திரா 34 அந்த 10க்கு அடுத்தது கூட 17 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை வாசித்து கைவாங்க முடிச்சுக்க போறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. இன்று நான் உனக்கு
கட்டளையிடுகிறதை கைக்கொள். ஆண்டவருடைய கட்டளை இல்லாதபடி ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, நீ எக்ஸசைஸ் பண்ணலனா, நீ நடக்கலனா, நீ இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணலனா, தவிர்க்கலனா, நான் கொடுத்த மாத்திரையில உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க சுகர்லாம் பாத்தீங்கன்னா மாத்திரை எடுக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அதான் மாத்திரை போடுறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நல்ல ஸ்வீட்டை சாப்பிடணும், அதை செய்யணும், ரைஸே சாப்பிடுவாங்க. அரிசியில இட்லி, சாதம், இட்லி, இடியாப்பம், ஆப்பம், பொங்கல், அது என்னெல்லாம் அரிசியில பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி தீர்த்துவாங்க. அப்படி இல்லைன்னா கோதுமை எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, 4 சப்பாத்தி, 5 சப்பாத்தி, 10 பூரி, இதோடதான் சோறு சாப்பிட்டு போலாமே. பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கோதுமை தான் சாப்பிடுறோம், கோதுமை தான் சாப்பிடுறோம். கோதுமை எவ்வளவு சாப்பிடுறீங்க? அப்படிதானே, ஒரு சின்ன டம்ளர்ல போட்டா போதும், உப்புமா இவ்வளவு பெரிய டம்ளர் இருக்கு. கேட்டா நான் கோதுமை உப்புமா சாப்பிடுறேன், அதில் சோறு பிடிச்சு சாப்பிட்டு போலாம். நீங்க அப்படிதான் ஆண்டவர் சொல்ல, நீ கை கொள்ள வேண்டியதை கை கொண்டா உன்னுடைய நன்மைகளை நான் என்ன செய்வேன், நிச்சயமா தருவேன். உன் கூட உடன்படிக்கை பண்ணின தெய்வம் நான் உண்மை உள்ளவன். இப்ப வசனம் என்ன சொல்லுது, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு கட்டளைகளை கைக்கொள். அடுத்தது பாருங்க, உனக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் எல்லாம் நான் விலகி போடுவேன். ஆனா நீ நான் சொன்ன வார்த்தைக்கு மிஞ்சி நடக்கவே கூடாது. உங்களுக்கு இந்த மாசம் எல்லாம் தடைகளை விலகி போடுவார். எரிகோ கோட்டையை போல அந்த பக்கம் கானான் தேசத்தின் நன்மை இருக்குது. ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒரு எரிகோ கோட்டை நிற்குது. பாவங்கிற எரிகோ கோட்டை நிக்கலாம் பாருங்க. அந்த எரிகோ கோட்டை நான் தகர்த்து போடுவேன். சில மனுஷர்கிட்ட எல்லாம் திட்டங்கள்லாம் சொல்லிடுவோம் பாருங்க. சிலருக்கு இப்படி பண்ண போறோம், இப்படி பண்ண போறோம், இப்படி பண்ண போறோம். ஒருமுறை நான் அந்த மாதிரி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய எதிர்ப்பை சந்திச்சேன். எதிராளி இருந்து, எதிராளினா எனக்கு எதிராளி கிடையாது, எதிர் சைட்ல இருந்து. இப்ப போன் பண்ணோம்னா நம்ம ஒரு சைடு, யாரோ ஒருத்தங்க அடுத்த சைடு. அந்த அடுத்த சைட்ல இருந்து வருகிற அந்த ரிப்ளை எப்படி இருந்துச்சு சரியா தெரியல, ஆவில சரியாவே தெரியல. சில நேரம் அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், திட்டங்கள் எல்லாம் சொல்லிடுவோம் பாருங்க, உருப்படாது. சொல்லாம இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்து நம்ம பாட்டுல நம்ம உண்டு ஆண்டவர் போயிட்டு இருந்தா ஸ்மூத்தா போகும். இல்லைன்னா எதிரிக்க நின்று ஒரு மனுஷன் நிற்பாங்க, ஒரு மனுஷி நிற்பாங்க, ஒரு குரூப் நிற்கும். இப்ப கூட எத்தனை குரூப் ஜாப் பண்றாங்களோ தெரியல. இந்த சிஸ்டருக்கு இடமே கிடைக்க கூடாது. எனக்கு என்ன வீட்டுல உட்காந்து ஜாலியா உட்காந்துட்டு ஏதோ நான் லிங்க்ல கனெக்ஷன் கொடுத்துட்டு ஏதாவது சபையில போய் நிம்மதியா உங்களை மாதிரி அந்த பக்கம் உட்காந்துட்டு கூட இருக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். யார் ஜாப் பண்ணாலும் அசரவே மாட்டேன். என்ன குறிச்சு ஆண்டவர் வச்சுட்டு நோக்கம் நிறைவேற்றுவார். அப்படிதானே, இங்க உட்கார்ந்து செய்யறதுதான் கஷ்டமான வேலை, அங்க உட்கார்ந்து கேட்கறது ஈஸியான வேலை. பைசா செலவு கிடையாது. எவ்வளவு நான் ஒவ்வொரு மாசமும் நான் விதைக்கிறேன். இதை நான் எங்கேயாவது ஒரு உண்மையான ஊழியர்களை கொடுத்துட்டு மீதியை தான் செய்யலாம். அதனால எனக்கு கவலை கிடையாது. எரிகோ எத்தனை வந்தாலும் கவலை கிடையாது. உங்களுக்கு நான் சொல்றேன், எரிகோ உனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை நான் என்ன செய்வேன், விலக்குவேன். உன் எதிராளிகளை துரத்துவேன். உன்னை சரீரத்தில் மாட்டி வதைக்கிற வியாதிகளை துரத்துவேன். நீ தேவனுடைய வழியில நடக்க முடியாதபடி உன்னை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளை, கிரியைகளை, பாவங்களை உன்னை விட்டு அகற்றுவேன். ஆனா நீ என்ன செய்யணும், என் வார்த்தையை கீழ்படுத்தி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. உங்க குடும்பத்தை ரட்சிப்பு யார்கிட்ட தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. அவர் குடிக்கிறாரு, அவர் சிகரெட் குடிக்கிறாரு, அவர் மந்திரவாதி கிட்ட போறாரு, சூனியக்காரன்ட்ட போறாரு, என் பொண்ணு இப்படி செய்து, என் பிள்ளை அப்படி செய்து அப்படின்னா இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒருவர் மோசையின் ஸ்தானத்திலிருந்து நீங்க நடக்கிறதுக்கு உத்தமமா நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? உண்மையுள்ள தேவன், வாக்குத்தத்தத்தை காப்பாற்றுகிற தேவன், உடன்படிக்கை பண்ணின தேவன் உண்மையா இருக்கிறார். அப்பே சொல்லிடுவார், நீ ஒழுங்கா என் வார்த்தையின்படி நடந்தீங்களா உன் சந்ததி இப்படிப்பட்ட நன்மைகளை பெறும் சொல்லிடுவார். சும்மா நான் உட்காந்து சர்ச்சில் உட்காந்து தூங்கினேன், எழுந்தேன், போனேன், காணிக்கை கொடுத்தேன், ஆனால் என் சந்ததியெல்லாம் விலகிடும் நினைச்சுக்க முடியாது. நீ என்னுடைய வார்த்தையை கை கொண்டால் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால உனக்கு முன்னாடி உனக்கு எதிரி யாரோ எல்லாரையும் நான் துரத்துவேன். நீ போகிற தேசத்துல எல்லாம் எல்லை காவல் பிசாசு நிற்கும். அது என்ன செய்யும், உன்னை முன்னேறி போக விடாது. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று காத்துட்டு இருக்கும். ஏன்னா கொஞ்ச காலம் தான் உண்டு என்று அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம் இது. நீங்க வாடி பிள்ளைகள் கவனமா இருக்கணும். வஞ்சிக்கப்பட்ட பிறகு நீங்க ஒரு பிரயோஜனம்
வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் ஒரு சில காரியங்களை மாற்றவே முடியாது. அப்படிதானே? உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பொண்ணை ஒரு ராங்கான பர்சனை வந்து கல்யாணம் பண்ண நினைச்சிச்சு, கல்யாணம் முடிச்சிருச்சு. தேவ பிரசனத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் இவன் முடிஞ்சு போயிடுச்சு. இதை என்னைக்காவது மாற்ற முடியுமா? இதை தூக்கி போய் அவருக்கு தூக்கி போட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை வாழ முடியுமா? ஒரு பொண்ணுக்கு சொல்றேன், பையன்கள் எப்படி வேணா போவாங்க. பாத்தீங்கன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே மாதிரிதான். ஆனா அவர் சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அதே பனிஷ்மெண்ட் தான் கர்த்தர் கொடுப்பாரு. அப்ப அந்த உறவுல ஐக்கியப்பட்ட பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, இவனை எதிரிட்டு வருகிற இந்த விதமான இச்சைகள், டெம்டேஷன்ஸ் எல்லாத்தையும் உன்னை விட்டு நான் நீக்கி போடுவேன். நீ ஆனா கவனமா இரு. ஏத்தியர், எபூசியர், இதுல பாத்தீங்கன்னா பெருசியர், கில்காலியர், அம்மோனியர், மோவாபியர், அமலேக்கியர் எல்லாத்தையும் துரத்தி விடுகிறேன். நீ போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியா இருக்கும். யோபு சொல்றாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா இன்னொரு கன்னிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி அப்படின்னு சொல்றாரு. என் ஆண்டவரோடு என் கண்களுக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன். பரிசுத்தமுள்ள தேவனோடு என்னுடைய பார்வை இணைச்சிட்டேன். நான் எப்படி இன்னொரு கன்னிகை மீது, தன்னுடைய மனைவி அல்லாத இன்னொரு கன்னிகை மீது நான் எப்படி நினைவா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இந்த யோகு மாதிரி பரிசுத்தமுள்ளவர் யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது சொல்றாரு, நான் அந்நியருடைய வாசலை எட்டி பார்த்தது கிடையாது, அங்க என்ன பண்றாங்க நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கண்களவு நான் என்னுடைய கண்களை தூய்மையாய் காத்துக் கொள்கிறேன்னு சொன்னார். அப்ப பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து, நீ போய் சேர்கிற தேசத்திலே நீங்க நல்லா தான் இருப்பீங்க, படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருப்பாங்க, 10th படிக்கிற வரைக்கும், +2 படிக்கிற வரைக்கும். அப்புறம் காலேஜுக்கு போகும்போது, ஏதாவது ஐடிஐல சேர்க்கும் போது, ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கும் போது, டாக்டருக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அங்கதான் கண்ணியே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ போய் சேர்கிற தேசத்திலே உனக்கு கண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம் காத்திருக்கும். நீ என்ன செய், அந்த கண்ணிகள் எல்லாம் தகர்த்து போடு, அந்த பலிபீடங்களை இடித்து போடு, அவருடைய சிலைகளை தகர்த்து போடு. இந்த மூட நம்பிக்கையில நீ மாட்டிக்காத, அதை தகர்த்து போடு. அவருடைய தோப்புகளை வெட்டி போடு. கர்த்தருடைய நாமம் என்னதான்? எரிச்சல் உள்ளவர். அவருக்கு இப்படி கூட ஒரு நாமம் இருக்குதா, பெயர் இருக்குதா? யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். அவருடைய பெயர்ல ஒண்ணு எரிச்சல் உள்ளவர் என்பது அவருடைய நாமம். ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம், அவர்களோடு உடன்படிக்கை பண்ணாது. உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க அப்படியே தான் வழிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அது வாசிங்க. அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானா, அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானா, சீக்கிரட்டா உடன்படிக்கை பண்ணிடுங்க. பொண்ணுங்க எவனுடைய பையன்களோட, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாத விஷயமே இது. நான் நைஸா மூவ் ஆயிடும். அது கடைசியில் என்ன ஆகும்? வேற வழி இல்லாம தாய் தகப்பன் நிந்தையும் அவமானத்தையும் அடைய வேண்டிய சூழ்நிலை ஆய் போயிடுப்பாரு. இது யார் செஞ்ச தப்பு? இது சீக்கிரட்டா செஞ்ச உடன்படிக்கை. சீக்கிரட்டா உடன்படிக்கை. கையெல்லாம் என்ன செய்வாங்க? உள்ள தள்ளி போட்டுட்டு அம்மா அப்பா வீட்டிலே இருப்பாங்க. அது சீக்கிரட் உடன்படிக்கை. எவ்வளவு தைரியம் பாரு. அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது உள்ள தாலி செயின் போட்டுருக்கா, தாலி கயிறு போட்டுருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டுருக்கான்னு பார்க்கவே மாட்டாங்க. தெரியாத மாதிரி இருப்பாங்க அவங்களும். கடைசியில் என்ன ஆகும்? வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். வசனம் சொல்லுது பாருங்க, உடன்படிக்கை பண்ணினா அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலிபீடத்திலே புசிப்பாய். பேய்களுடைய பந்தியிலையும் தேவனுடைய பந்தியிலையும் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஞானஸ்தானம் எடுத்துட்டு பேய்களுடைய பந்தியிலையும் தேவனுடைய பந்தியிலையும் ஒரு நாள் பங்கு பெறக்கூடாது. பாருங்க, தப்பான காரியத்தை செய்து சம்பாதிக்கிற பணத்தோட நீங்க அதை வாங்கி புசித்து அதை அனுபவிச்சீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிதான். கர்த்தர் அப்படிப்பட்ட காணிக்கை கூட அங்கீகரிக்க மாட்டார். பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கும் போது என்ன செய்யணும்? அந்த காணிக்கை ஒரு பாப்பார். ஆபேல் எப்படி காணிக்கை கொடுத்தான், காயின் எப்படி காணிக்கை கொடுத்தான், எந்த காணிக்கை அங்கீகரிக்கும், எந்த காணிக்கை அங்கீகரிக்க கூடாது கர்த்தருக்கு தெரியும். இருதயம் எப்படி இருக்கு? இருதயம் சுத்தமா இல்லைன்னா காணிக்கை போடாமலே இருக்கு. என் மேல கோவமா இருந்தா போடாதீங்க. நீங்க போடுற அந்த 100 ரூபாய் வீட்டுல போயிட்டு சிக்கன் வாங்கி சாப்பிடலாம், இல்ல 50 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணலாம். எனக்கு இல்ல, இது தேவனுக்கு தான் கொடுக்கறது. எனக்கு ஏதாவது வேணுமா? என் பிள்ளைகள் போல எனக்கு ஆண்டவர் எல்லாம் தேடி சந்திக்கிற ஒரு ஆத்மாவுக்கு எப்படி வேணா சாப்பிடலாம்.
நீங்களே யோசித்து பாருங்க. சாப்பிட்டா வெளியே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ஒரு வேளை சாப்பிட்டாலே போதுமா இருக்கு. இப்பெல்லாம் 3 வேளை தேவையே கிடையாது. இந்த ஒரு வேளை சூடு ஆண்டவர் போட மாட்டாரா? நீங்க கொடுக்கறதுல நான் வாழல. ஒரு ஊழியக்காரங்க அதை எடுத்துதான் சாப்பிடணும் இல்ல. ஒரு கதவு அடைச்சா பல கதவுகளை தேவன் திறப்பார். என்ன சொல்லல மத்தவங்கள, இந்த ஊழியத்தையே நம்பி வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்றேன். ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறது இல்ல. கர்த்தருக்கு பயந்து காணிக்கை கொடுக்கும் போது என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தான் காணிக்கை கொடுக்குறாங்க. அவங்க போற சபை கொடுக்குறாங்க, எனக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. எனக்கு அனுப்புறத நான் ஊழியத்துல போடுறேன். எனக்கு என்ன நான் சில ஊழியர்களுக்கு கொடுக்குறேன், சில ஊழியர்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம கொடுக்கும் போது தேவன் நம்மள ஆசீர்வதிக்கிறார். நம்ம யாரையும் வாழ வைக்கிறது இல்லை, நம்ம கொஞ்சம் கொடுத்து அவங்களை வாழ வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர்களோட போய் அவர்களோடு ஒன்றாய் புசிப்பாய். அடுத்தது அவர்கள் குமாரத்திகளில் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். பாருங்க, சந்ததி ஆண்டவர் எதுக்கு கொடுக்கிறாரு? தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குறதுக்கு தான் ஒரு கணவன் மனைவிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை இணைக்கிறார். ரட்சிப்பு தான் மெயின் சொத்து. ரட்சிப்பு தவிர எல்லாம் இருக்குது. நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், அவங்கள போய் மாத்திக்குவேன், அதெல்லாம் ஒரு மனுஷனை மாத்துறதுக்கு ஒரு மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லாதான் தெரியும். ஆன பிறகு என்ன செய்வாங்க? வந்துட்டார்ல, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லைக்கு வந்தாச்சு, இனிமே என்ன நம்ம இஷ்டம் பணிய வைப்பாங்க. ஆண்டோடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. சில பேர் ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணத்துக்கு மாத்திக்குவாங்க. கல்யாணம் வந்து அவங்க தான் என்ன செய்வாங்க? மேலோங்கி நிற்பாங்க. அந்த மாதிரி இப்ப வசனம் சொல்லுது பாருங்க. இந்த மாதிரி நீ ஒரு கல்யாணம் மட்டும் கிடையாது, ஒரு பிசினஸ் பண்ணனாலும் அவங்களோட கை கோத்து போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? உன்னை வழி விலக செய்து ஒண்ணுலாம் ஆக்கிடுவாங்க. சில பேர் வட்டி கொடுப்பாங்க, நான் கொடுத்தா தப்பு, நீ கொடுத்து எனக்கு வாங்கி கொடு. வாங்குவாங்க 5000 வரைக்கும் கொடுப்பாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த வட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? வருவா வசமா மாட்டுவாங்க. என்ன செய்வாங்க? இவங்க அந்த அம்மா பார்ப்பாங்க, இவங்க 50,000 சீட்டு போட்டேன் கையில வச்சு குறுக்குன்னு வருது, இந்த 50,000 ரூபாய் கையில கொடுக்குறேன், நீ எவர்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கி மாசம் எனக்கு கொடு, நான் நல்ல பெருசா நாமம் போட்டு போயிடும். அப்புறம் சிஸ்டர் வர வேண்டிய பணம் வரல சிஸ்டர், ஜாப் பண்ண என்ன பணம் வரல? ஆண்டவர் கேட்பாரு அந்த ஜெபத்தை, நீங்க பண்ணாலும் கேட்க மாட்டேன், நான் பண்ணாலும் கேட்க மாட்டேன். அவங்க நாமம் போட்டுட்டு அப்படியே ஆண்டவரே அப்படின்னு இருக்க வேண்டியதுதான். வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களோடு கூட ரொம்ப க்ளோஸ் வாக் வைக்காது, ரொம்ப க்ளோஸ் வாக் வைக்காது. யாரையுமே நம்ம உலகத்துல வாழ முடியாது. தூங்குறாங்க பாருங்க. அப்போ நம்ம நடக்கலாம், ஆனா அவங்களோட என்ன செய்யக்கூடாது? மிங்கில் ஆகக்கூடாது. போட்டோ ப்ளீஸ். கர்த்தர் நல்லது. அடுத்த வருஷம் வாசிங்க. வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். நம்ம 29ஆம் தேதி உபவாச ஜெபம் நடத்தினோம்ல, சின்ன பசங்கிட்ட ஒரு போனை கொடுத்துட்டேன். போனை கொடுத்து நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேலை என்னன்னா சும்மா குடும்பம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேலை தரேன். என்ன வேலைன்னா, முன்னாடி வந்துருங்க, யாரையாவது தூக்கிட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு போட்டோ வச்சுருங்க. ரொம்ப நேரம் தூங்கினாங்கன்னா வீடியோ எடுத்துருங்க. ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு அமைதியா இருக்குங்க. அன்னைக்கு யாரும் தூங்கவே இல்லை, கஷ்டப்பட்டு கண்ணை விழிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க வந்து எடுக்கல, போன தூங்குறாங்க. செய்தி செய்யுங்கப்பா, ஒரு ஊழியமா செய்யுங்கப்பா. சின்ன பிள்ளைங்க ஊழியமா செய்யுங்க. நீங்களும் அலர்ட் ஆயிடுவீங்க, ஜனங்களும் அலர்ட் ஆயிடுங்க. வசனம் கேட்கும்போது எப்படி தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன், டைம் வேற ஆகி போயிடுச்சு. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம், அது மட்டும் நம்ம இந்த அதிகாரத்தை மட்டும்தான் பார்க்க போறோம். பாருங்க, தேவன் யாரோட உடன்படிக்கை பண்ணினாரு? நோவாவோட உடன்படிக்கை பண்ணினார். நம்மோட உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்னும் நம்ம அந்த யாத்திரை 34 ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்க போகிறோம். உடன்படிக்கை பண்ணுகிறார் நோவாவோட. அந்த உடன்படிக்கை பண்ணுகிற நபர் யாரு? உத்தமனாகிய நோவா. நோவாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? நோவா எப்படிப்பட்டவன்? தற்காலத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் வாசிக்கிறத ஒழுங்கா வாசி. நான் பார்த்து நீ பாருங்க. ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா
இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்தார். மோசே குறிச்சு ஆண்டவர் சொல்றார் இடத்துல, பூமி எங்கும் அவனை போல சாந்த குணமானவன் எவருமே கிடையாது சொல்றார். உண்மை உள்ளவன் சாந்த குணமானவன். அதனால நான் என்ன செய்யறேன், முகமுகமாய் பேசுறேன். முகமுகமாய் கர்த்தரை பேசணும்னா நமக்கு என்ன வேணும், சாந்த குணம் வரும் வேணும். சாந்தம் வேணும், சாந்தம் வேணும்னா என்ன செய்யுது, அடிப்பாங்க யாரும். பொறுமையா இருக்க, பொறுமையா இருக்க, பொறுமையா இருப்பியா, ரெண்டு கணக்குலயும் படான்னு வச்சா தெரியும் எவ்வளவு பொறுமை இருக்கு. கொஞ்ச நேரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்ம யாரும் காமிச்சிடும். அது மாதிரி வரும் பிரச்சனை. மோசைக்கு வனாந்திரம் வந்துச்சு. அதுதான் பார்த்தான், அடே அப்பா அங்க போனா ஆண்டவர், இங்க வந்தா ஜனங்கள் என்ன சொல்ற, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் ஈட்டி மாதிரி இங்கேயும் உதவுது அங்கேயும் உதவுது, என்னடா பண்றது, அப்படியே சாந்தமாயிருவாங்க. வேற வழி கிடையாதுல்ல. 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை அவனை சாந்தத்துக்குள்ள கொண்டு போச்சு. அதனால்தான் சில பேருடைய வாழ்க்கை வனாந்திரமா இருக்கும். ஒரு இணைப்பாறுதல் இல்லையே, பிள்ளைகள் மூலமும் இணைப்பாறுதல் இல்லை, புருஷன் மூலம் இணைப்பாறுதல் இல்லை, அம்மா அப்பா மூலமும் இணைப்பாறுதல் இல்லை, நண்பர்கள் மூலமும் இணைப்பாறுதல் இல்லை. அப்படி எல்லா இடத்தையும் அட்டி 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 வாங்கிட்டா சாந்த குணம் தானா வந்துடும், இல்லைன்னா வராது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு சில பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப செல்லமா வளர்ந்து வருவாங்க. கல்யாணம் ஆயிட்ட புருஷனும் ஒருவேளை மனைவியோ கணவனோ யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா பொறுத்துக்கவே மாட்டாங்க. சில பேர் ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்க, ஒய்ஃபை ரொம்ப அன்பா வச்சிருப்பாங்க. ரொம்பலாம் அப்படி வந்து சத்தத்தை உயர்த்தி கண்டுபிடி பேசி அவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவங்க அந்த மாதிரி பேசும்போது எனக்கு அதிகம் கலங்கி போயிடும். உலகத்துல பிறந்த நாள் முதல் இந்த நாள் நீங்க என்ன செய்யறது இல்ல, இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டதும் கிடையாது, இப்படிப்பட்ட மனுஷரை பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம கூட தாங்கிக்க மாட்டோம் தான் என்ன செய்யறாரு, பணத்தரத்துல போட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன பண்றாரு, வறுத்து எடுத்து கடைசியில என்ன செய்யறாரு, சாந்த குணமாக்கிறாரு. சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அந்த பூமியை சுதந்திரிக்கணும்னா இந்த உலகத்துல நம்ம சாப்பிட்டா சாப்பிட்ட கூட ஆகிட்டே இருக்கணும். சில பேர் நினைப்பாங்க, அப்படி இருக்கு திட்டா நினைப்பாங்க. டீச்சர் போஸ்ட் தான் கொடுத்துருக்காரு, டீச்சர் போஸ்ட். எனக்கு பிடிக்காத வேலை இந்த டீச்சர் வேலை, அந்த டீச்சர் வேலை தான் செஞ்சுட்டே இருக்கணும் பாருங்க. டீச்சர் கம்பெனி கேட்டா எந்த பிள்ளையார் படிச்சது உண்டா? எனக்குலாம் கையெழுத்துலாம் அப்பெல்லாம் நல்லா அழகா எழுதுவேன். இப்ப ரொம்ப சோம்பி எழுது பிடிக்கிறது கிடையாது. எழுதுனா எழுதலாம், ஆனா எழுத மாட்டேன், இருக்கு எழுதுறதுதான். ஆனா அந்த நாள்ல நல்லா எழுதுவோம். அது காரணம் என்ன, நல்லா எழுதுற கையெழுத்து கூட காரணம் என்ன, டீச்சர் தான். என்ன செய்யறாங்க, நம்ம அடிச்சு உழைச்சு ஒழுங்கா எழுதுன்னு கையில பிடிச்சி எழுதி சொல்லி கொடுத்ததுனால தான். நீ கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறேன், ஏதோ இங்கிலீஷ் தெரியுதுன்னா, நான் படிச்சதெல்லாம் தமிழ் ஸ்கூல்ல தான் படிச்சேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். காலேஜ் போகும்போது தான் இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் டெக்னிக்கல் படிக்கும் போது இங்கிலீஷ். மற்றபடி நான் இப்படி படிச்சேன்னா ஏதோ ஓரளவுக்கு தெரியுதுன்னா காரணம் என்ன, எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. எங்க அம்மா வந்து டீச்சரா இருந்ததுனால அர்த்தம் சொல்லி தருவாங்க, எழுத்து கூட்டி எழுதுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை படிச்சு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இப்ப அதுக்கெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, நான் இருக்கிற இடத்துலயே இருக்கிறேன். கொஞ்சம் தான் தெரியல, நிறைய தெரியல. அப்ப நீங்க கூட பாருங்க, ஆண்டவர் அப்படி உயர்த்துகிற ஆண்டவர். அது சொல்றாரு, உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். மோசையோடு பண்ணினது போல, சும்மா ஜெனரலா முடிச்சுனா அப்புறம் மீதி நாளைக்கு பார்க்கலாம். நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவாவை மட்டும் காப்பாற்றினார். நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் அந்த பேழைக்குள்ள காப்பாத்தின ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, இது எல்லாத்தையும் காப்பாத்தின ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணாரு. அப்புறம் எல்லாரும் அழிக்கப்பட்ட போது, அவங்க எல்லாம் அழித்து கிடக்கும் போது, ஆடு மாடுகள் மிருக ஜீவங்கள் மனுஷர்கள் எல்லாரும் செத்து அப்படியே பூமி இருக்கும் போது அவருக்கு பார்த்துட்டு அவரால் என்ன செய்ய முடியல, கவனம் அதை தாங்கிக் கொள்ள இருந்தேன் இல்லை. ஆண்டவர் நம்மள வந்து நமக்கு துன்பத்தை ஏன் கொடுக்கல, இன்னும் நிறைய நம்ம அடிபடலைன்னா அவர் இரக்கம், அவர் மனதுருக்கம், அவர் காருண்யம். நம்ம அழும்போது நம்ம தாங்கிக்க மாட்டேங்கிறார், நம்ம நெருக்கப்படும் போது அவர் நெருக்கப்படுகிறார். அதனால்தான் போனா போது விட்டு வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப நோவா காலத்துல அந்த ஜலப்பிரளயம் வந்து எல்லா வாரி கொண்ட போன பிறகு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடன்படிக்கை பண்றேன் நோவாவோட, இந்த உடன்படிக்கை பண்றப்பா என்ன செய்ய, இனிமே நான் ஜலத்தினால பூமியை அழிக்க மாட்டேன். இப்ப ஜலம் வரும்போது உங்களுக்கு பாருங்க, வானவில்லை மேகத்துல வச்சிருவேன். இத பாருங்க, எப்பெல்லாம் மழை வருதோ இந்த வானவில் வரும். அந்த
அந்த வானவிலை நோக்கி பார்க்கும்போது நான் உங்களை அழிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன்னு சொன்னேன், இந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். ஆண்டவர் பாருங்க, ஒரு உத்தமன் கிட்டதான் உடன்படிக்கை பண்ண முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து இல்ல யாரோ ஒருத்தர் அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரங்க எவனோ ஒருத்தர் குடிகாரனா இருந்தா நீங்க போய் அவங்க கிட்ட போய் உடன்படிக்கை பண்ணுவீங்களா? அவன் என்ன செய்வான்? ராத்திரியில உடன்படிக்கை பண்ணுவான், நாளைக்கு முதல் குடிக்க மாட்டேன், நீ என்ன நம்பி என்ன செய்யலாம், ஒரு பிசினஸே நீ ஸ்டார்ட் பண்ணி தரலாம், ஒரு கடை வச்சு தரலாம், ஒரு வண்டி வாங்கி தரலாம், என்ன வேணா தரலாம். இன்னைக்கு நீ சொல்றதை செஞ்சுட்டு வச்சுக்கோ, நாளைக்கு பாரு நான் எப்படி இருப்பேன், ஒன்னும் செய்யவே மாட்டேன். கையில போட்டு 2 சவரன் நகை கூட கழட்டி குத்தி ஏதாவது செய்ய டெஸ்ட் வேணா பண்ணி பாரு. அம்மா பண்ண பிள்ளைங்க கேட்பாங்க, சில பையனுக்கு கேட்பாங்க, இதை மட்டும் நீ செஞ்சு பாரு, அப்புறம் நீ எனக்கு அம்மா, நாளைக்கு பாரு எப்படி இருக்கும் பாரு, நான் எங்கேயோ வந்து காமிப்பேன். அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. அடுத்த நாள் ஆன உடனே ஐயா என்ன செய்வாரு, அதேதான் செய்வாரு. அது மாதிரி இப்பட்டவர்கள் உடன்படிக்கை பண்ணுவாரா? கிடையாது. உண்மையும் உத்தமான பிள்ளைகளை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்துட்டு பூமி எங்க பார்க்குது, இந்த சபையில பார்க்குது பாருங்க. யாராவது உண்மையிலும் இருப்பாங்களா? எங்க மகளோட நிக்கிறது உண்மையில ஒரு ஆத்துமா இருக்குமா? பார்த்துட்டே இருக்கிறார் பாருங்க. என்னை தேடி கண்டுபிடிச்சார். வேற என்ன செய்யுது, வேற எதுக்கு லாய்க்கு இல்ல, எனக்கு மட்டும் அவன் உண்மையா இருப்பான், தான் நம்பி கொடுத்துருக்கிறார். அப்ப தேவன் பாரு, உண்மை இல்லாத ஒரு மனுஷன் நம்பி வேலையே கொடுக்க மாட்டாங்கன்னா, உண்மை இல்லாத ஒரு மனுஷனோட பெரிய தேவன் எங்கேயாவது உடன்படிக்கை பண்ணுவாரா? அந்த பெரிய தேவன் சொல்லுவாரா, யாத்திரை 34:10 படி கூட பெரிய காரியம் செய்வேன்னு? அப்படி பெரிய காரியம் ஒரு துன்மார்க்கனுக்கு கூட இருந்த ஆண்டவர் செஞ்சா, துன்மார்க்கன் என்ன செய்வான்? தன் துன்மார்க்கத்திலே சந்தோஷமா இருப்பான். ஒன்று வச்சிருந்தா 4 வச்சுக்குவான். ட்ரம்ப்பை பத்தி போட்டிருந்தாங்க பாருங்க, அவருக்கு இத்தனை வைப்பு அப்படி போட்டிருக்காங்க, பாத்துக்கீங்களா? அனுப்பிச்சு சொன்னேன், நீங்க போய் பாருங்க, கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. அது மாதிரி ஆயிடும். துன்மார்க்கனுக்கு போய் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து அது கண்ணும் தெரியாது மண்ணும் தெரியாது. ஆண்டவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு உண்மை உள்ள, ஒரு மோசே, ஒரு தைரியம் உள்ள, ஒரு விசுவாசம் உள்ள, ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயத்தை தான் பாக்குறேன். பார்த்து அவரோட சொல்றாரு, யாத்திரை 34:10 படி, உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தரின் செய்தியை காண்பார்கள், உனக்காக எல்லா ஜாதியும் துரத்தி விட்டுட்டு நீ சுதந்திரிக்கும்படி அவங்க குடிச்சு வச்சிருந்ததெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், அவங்க அபகரித்து வைத்ததை நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா நீ என்ன செய்ய, அவங்களோட கை கோத்துக்கிட்டு உடன்படிக்கை பண்ணிடாத, என்னோட பண்ணிட உடன்படிக்கை யோகம் போல விளையாடு சொல்ற. நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யோகமாடு உடன்படிக்கை பண்ணினார் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பிரயோஜனமா இருக்குது இல்ல? நான் கூட அந்த உடன்படிக்கை, அதாவது என்ன சொல்றதுன்னா 2015 14 வந்த அந்த பயங்கர வெள்ளம் நம்ம பாருங்க. அப்போ நாங்க பெங்களூர் நோக்கி போயிட்டு இருக்கும்போது பாருங்களேன், இந்த போரூர் தாண்டி வரும்போது அங்க ஒரு ஏதோ பிரிட்ஜ், அந்த மரத்துல என்ன பிரிட்ஜ் பேர் தெரியல, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு வானவில்ல பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், என்னுடைய ஹஸ்பண்ட சொன்னேன், அங்க இருந்த வண்டி ஓட்டிட்டு வந்த பையன் சொன்னீங்க, பாருங்க நமக்கு என்ன இருக்குது, இந்த வானவில் தெரியுது, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, இந்த வானவில் தெரியும் போதெல்லாம் நான் தேசத்தை என்ன செய்ய மாட்டேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு பொறுத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. அதனால நம்புறேன், நான் திரும்பி வரும்போது சென்னை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் பாருங்க, சென்னையே காண போன மாதிரி ஆகிட்டாங்க. நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நான் நினைச்சேன், அடேப்பா நம்ம வந்தோம்னா சென்னை இருக்குமா இருக்காதா, நம்ம வீடு இருக்குமா இருக்காதா, நம்ம பொருள் ஏதாவது இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா எல்லாம் தான் இருக்குது. ஒரு சில காரணம் அதுக்கெல்லாம் அந்த பூமாத்துல போய் அடிச்சுட்டு போய் விழுந்துச்சு, மற்றபடி இருக்குது. பாருங்க அந்த உடல், நீங்க கூட பாருங்க, இனி வர நாளெல்லாம் இப்படிதான் என்ன சொல்லுது, கம்பி மேல ஏறி நின்று தண்ணி ஓட, இல்லன்னா எரி நரக மாதிரி நெருப்புக்கு நடுவில் நடக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையை இருக்கும். ஏன்னா இதெல்லாம் என்னத்துக்கு ஒரு அடையாளம், ஆண்டவர் வரப்போவதற்கு ஒரு அடையாளம். பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பசிகள், வெள்ளங்கள், ஜலப்பிரளயங்கள், இதெல்லாம் பாருங்க ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி அடையாளம். அந்த அடையாளத்தை கேட்டு ஆமா ஆமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆயத்தமா வரும் பாத்தீங்களா? நினையாத நேரத்துல மரணம் வரும், நினையாத நேரத்துல ஆண்டவர் வருவார். நம்ம என்ன செய்ய போகிறோம் யோசித்து பாருங்க. நான் ஆயத்தம் அடையணும், பிறரை ஆயத்தப்படுத்தணும், அவர்களுக்கு காவலாளனா இருக்கணும். நான் தான் முதல்ல வந்து ஆண்டவருக்குள்ள எதுக்கு வந்த,
மரணத்துக்கு ஏதுவான வியாதி, சுகமடையத்துக்கு வந்த. அப்ப நீதான் உத்தரவாதி. நீ ஏன் உண்மை இல்லைன்னா உங்க குடும்பத்துக்கு என்னைக்கு ரட்சிப்பு வரும்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு ஆத்மாவை தான் தேர்ந்தார். இந்த ஒரு ஆத்மாவை நீங்க இருப்பீங்களா? எத்தனை பேர் இருப்பீங்க? அப்போ பயன்தான் கையெல்லாம் குதிக்கலாம் போயிட்டான். இருப்பீங்களா? உங்க கையை யார் பிடிக்கணும்? கர்த்தர் பிடிக்கணும். நம்ம கரம் பலவீனமான கரம், ஆட்டோடைய கரம் பலனான கரம். அது பாரு உட்கார்ந்து பாரு. என் வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாங்க, அப்ப கூட அவங்க வீட்டுக்காரர் இங்க வரலையே சொன்ன மாதிரி அது வருத்தம் இல்ல, வேற சொல்லிட்டாங்க. எனக்கு போகும்போது 2 நாளா போகும். ஆண்டவர் நம்முடைய பலவீனமான கருத்தை அவருக்கு பிடிக்கும். அது சொல்லுவோமா? பலவீனம் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இவை கட்டினீ. பலவீனம் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இவை கட்டினீ. பலத்தால் இவை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ. எப்படி நன்றி சொல்லி நான் எப்படி நன்றி சொல்லி. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. காலமெல்லாம் காத்தீ. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ. எப்படி நன்றி சொல்லி நான் எப்படி நன்றி சொல்லி. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி. எப்படி நன்றி சொல்லி நான் எப்படி நன்றி சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமம் என்ன? யாத்திரா 34:14 சொல்லுது, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளது என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அப்படியே ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, யாராவது இந்த மாதிரி வாண்டேஜ்ல இருந்தீங்கன்னா அந்த கட்டை உடைச்சி என்னை வெளியில கொண்டு வாங்க சொல்லுங்க. நான் இந்த மாதிரி ஏதாவது ஏத்தியன், எபூசியர், பெருசியர், கில்காலியர், அம்மோனியர், மோவாபியர், அமலேக்கியர், இந்த மாதிரி புறச்சாமிகளோடு நான் சம்பந்தம் கலந்து உறவு வச்சு பிசினஸ் பண்ணி பணத்தை வட்டிக்கு கொடுத்து அவங்களோட ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூக்கி சபையை அலட்சியம் பண்ணி தேவ பிள்ளைகளுடைய அவர்களோடு இணைந்திருக்கிற ஐக்கியத்தை அலட்சியம் பண்ணி எங்கெல்லாம் நீங்க சிறைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? இசப்பா விடுதலையாக ஒரு தடவை கேளுங்க. ஆண்டவரை விடுதலையாக. வாலிபரை கேளுங்க, சகோதரிகள் கேளுங்க, சகோதரர் கேளுங்க. சர்ச்சுக்கு வந்தா போதாது, மற்ற 6 நாட்கள் நான் யாரோடு உடன்படிக்கை பண்ணிடுவேன். கெட்ட நண்பர்களோடு உடன்படிக்கை பண்ணினீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்யற ஆத்மா சாகும். அப்படிதான் வேதம் சொல்லு. சின்ன வயசுல செய்யற பாவங்கள் எல்லாம் பாருங்க, இருதயத்தை எல்லாம் வீணாக்கிடும், லங்ஸ் எல்லாம் புகை பிடிக்க வச்சிடும், வாயெல்லாம் நாசமாயிடும். பார்ப்பராகும், அதுவும் இதுவும் போத மருந்த போட்டு 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 அந்த உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் கெட்டு போச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டத்துல முடியும். மனைவி பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம அழிக்கிறதுல மாறும் போது அவங்க எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்க சகோதரிகள், மனம் திரும்புங்க. கெட்ட பாதைகளை விட்டு மனம் திரும்புங்க. என் பிள்ளைகளுக்காக நான் என்னை பரிசுத்தமாக்கி கொடுவேன்னு சொல்லுங்க. வேற யாருக்கும் இல்லை, என் சொந்த பிள்ளைகளுக்காக. ஒருவேளை உங்க புருஷன் மேல கூட நீங்க கோபம் வச்சிருக்கலாம், ஆனா என் பிள்ளைகளுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குறேன், என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஞானஸ்தானம் பெறுகிறேன், ஒப்பு கொடுங்க. ஊரா பாபா தியான் கராந்தரா துரி கராந்தரா கராபா ஓஷரா ரிகதரபா. யாரோடு வைக்கிற உடன்படிக்கையில ஒரு ஊழியக்காரின் முகத்துக்குள்ள பார்க்கறதுக்கு
வச்சிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை நீங்க தகர்க்கிற வரைக்கும் தேவன் உங்களோட இருக்க மாட்டார். என்னோடு பண்ணின உடன்படிக்கை நினைச்சுப்பார். இந்த உலகத்தோட, பூமியோட, உன் நண்பர்களோட, பாவங்களோட, மற்ற பாரம்பரியங்களோட நீங்க வைத்திருக்க உடன்படியை தகர்த்து போனாதான் நான் உன்னோடு கூட இருக்கு பயங்கரமான காரியத்தை செய்வேன். உன் முன்னாடி இருக்கிற எரிகோ கோட்டைகளை தகர்ப்பேன். உன் முன்னாடி இருக்கிற யோர்தானை பிளந்து நடத்துவேன். செங்கடலை பிளந்து நடத்துவேன். உன்னை தொடர்ந்து வருகிற பார்வோன் அவரது சேனைகளை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு ரட்சணிய நாள். இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நாளைக்கு அற்புதத்தை காண்பாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இவ்வளவு நாள் நான் நிறைய பொய் சொல்லிட்டேன். இனிமே நான் உண்மையாயிருப்பேன். நீங்க எங்களை பார்க்கிறீங்கன்ற நம்பிக்கையில உண்மையாயிருப்பேன். பார்க்கிற தேவன், காண்கின்ற தேவன். மனுஷனுக்கு பயப்படாதீங்க, ஊழியக்காரர்களுக்கு பயப்படாதீங்க, அம்மா அப்பா கூட பயப்படாதீங்க. அவங்களுக்கு பயந்து ஒண்ணு நடக்கும் போது கிடையாது. கர்த்தருக்கு பயந்து நன்மை செய் அப்படின்னு அவனுடைய வார்த்தை சொல்லுது. டீச்சர்ஸ்க்கு பயப்படுறோம், ஹெட்மிஸ்டர்ஸ்க்கு பயப்படுறோம், இல்லைன்னா பிரின்சிபலுக்கு பயப்படுறோம். அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்ல. தேவனுக்கு பயந்து, சமுதாயத்துல தேவனுக்கு பயந்து வாழணும். குப்பைக்குதான் போடணும்னா போடணும். எதுக்குதான் தேவனுக்கு பயந்து நான் போடுவேன். தேவனுக்கு பயந்து சுற்று வட்டாரத்தை நான் நல்லா வைத்துக் கொள்கிறேன். தேவனுக்கு பயந்து கஷ்டப்படுகிற ஒருத்தருக்கு நான் என்னால முடிந்த சின்னதை நான் செய்கிறேன். தேவனுக்கு பயந்து ஊழியர் செய்யும்போது தேவனுக்கு பயந்து நான் ஊழியர் செய்வேன். சண்டே கிளாஸ் நடத்தும் போது, வர்ஷிப் நடத்தும் போது, வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போது, சங்கீத தியானம் பண்ணும் போது, அதெல்லாம் கர்த்தருக்கு பயந்து. சின்ன பிள்ளையோட விளையாடுறீங்க பாருங்க. அவங்களோட விளையாடுறதுனால உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போறதில்லை. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆகிய சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன் சொல்லியிருக்கிறேன். காது உள்ளவர்கள் கேட்டு, அடுத்தை கேட்டவர்கள் கீழ்ப்படிய நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து செல்கிறேன்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற யூடியூப்ல நாளை தினத்துல கேட்கிறாங்கன்னா அவங்களுடைய செவிகள் திறக்கப்பட்டதாக சிந்தனையில போய், இருதயத்துல போய், அது ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்யும் என்று செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நான் எப்படி நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னா என்னுடைய விசுவாச பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும். அவர் இந்த வாக்குத்தத்தத்தை நன்மைகளை பெற்று சுதந்திரித்து ஏளனமாய் பேசுகிற ஜனங்களுக்கு முன்பாக பெரிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடக்கும். கடைகள் எல்லாம் உடைத்து திருமணங்கள் கைகூடி வரும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தைகள் கிடைக்கும். அதை சாவுக்கு ஏதுவான வியாதிகளிலே கடந்து போகிற பிள்ளைகள் தீர்க்காயுசாய் வாழும். நல்ல ஆரோக்கியமாய் வாழவும் மாற்றுகிறேன் ஆண்டவரே. அழுதைகள், சின்ன பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள் அதை நல்லா படிச்சு பூமியை உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. மொர்தெகாய்க்கு போஸ்டிங் இருந்துச்சு, கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். எஸ்தருக்கு போஸ்டிங் இருந்துச்சு, யூத குலத்தை காப்பாத்தினாங்க. தானியேலுக்கு பெரிய போஸ்டிங் இருந்துச்சு, ஆனா தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்தாங்க. அந்த மாதிரி எங்க பிள்ளைகள் இருக்கிற சந்ததி இருக்கிற ஆண்டவரே, நல்லா உழைத்து சம்பாதிக்கணும். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்ட பிள்ளைகளா தேவனுக்காக ஊழியம் செய்யணும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியங்களை உண்டாயிருக்கிற வாக்குத்தத்தங்கள் பலிக்கிட மாட்டேன். என்னுடைய சபைக்கு வருகிற பிள்ளைகள் முதல் வயதாயிடுச்சுன்னு சொல்லி யாருக்கும் பாரமாகவே இருக்கக்கூடாது. கடைசி மூச்சு வரைக்கும் தேவனுக்காக வாழ்ந்து முடிக்கணும். உலகத்துக்கு உழைத்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உழைக்கணும். அறிவிக்கணும், வார்த்தை அறிவிக்கணும். பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக அறிவிக்கணும். ஆத்துமாக்களை சபைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படியா மாற்றுவீராக ஆண்டவரே. உம்மிட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மிட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மிட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மிட்ட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
இல்லை ஏசையா, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனோ நீர்தானையா, தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனோ நீர்தானையா, என்னுடைய ஆபிரகாமின் தேவனோ நீர்தானையா, ஈசாக்கின் தேவனோ நீர்தானையா, யாக்கோபின் தேவனோ நீர்தானையா, என்னுடைய தெய்வமோ நீர்தானையா, என்னுடைய உழைப்பை அவர் அறிந்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை அவன் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா. கொராவின் மனிதனை எடுத்து வந்தாலும் எத்தனை பேருக்கு எதிராய் ஒரு தாளும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர்க்க கவலை இல்லையே. கொராவின் மனிதனை எடுத்து வந்தாலும் எத்தனை பேருக்கு எதிராய் ஒரு தாளும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர்க்க கவலை இல்லையே. என் கோரை துணிக்க செய்யும் தெய்வம் நீரே, அழுத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. என் கோரை துணிக்க செய்யும் தெய்வம் நீரே, அழுத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா, உம்மைவிட யாரும் இல்லை ஏசையா. உங்களையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறார். தனியாக நான் போய் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள், குடும்பத்தோடு இணைந்து சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள், விசுவாச பிள்ளைகளோடு இணைந்து சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே சுதந்திரிக்கும்படி இந்த மாதத்தில் என்னை நடத்தும், எங்களை நடத்தும். அப்படியே விசுவாச பிள்ளைகளை நடத்துவீராக. எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல இடத்தை கொடுத்து ஆண்டவரே, குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் போறதுக்கு எங்களை வழி நடத்துவீராக. யாத்திராகமம் 34:10 பெரிய காரியம் செய்கிறார், பெரிய காரியம் செய்கிறார். ஆரோனுடைய கோலை குளிர்க்க பண்ணினது போல the springs of living water ministries துளிர்க்கப்பட்டதீராக. அதில் அழைத்திருக்கிற என்னை துளிர்க்கப்படும், என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள், உண்மை உத்தமாய் பின்தொடர்கிற பிள்ளைகள், அவருடைய கோல்களை துளிர்க்கப்படும்.
நாங்கள் ஒருமித்து ஜெயம் எடுக்க கிருபைத்தார். ஆசீர்வதி. எல்லா துதிகள மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். சேர்த்து சொல்லலாம். நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி. எவ்வளவு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகலமாமே ஆராதனை. ஆமென்.